السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه، صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லோக சர்தார் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சென்ற வாரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறையெல்லாம் அல்லாஹுவின் வீடுகளாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் அதனுடைய சிறப்புகள் என்ன, நாம் எப்படி அதில் இருக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் பல செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். காரணம், பள்ளிவாசல்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய அற்புதமான ஒரு இடமாக நம்முடைய மார்க்கத்தில், சமுதாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசல்களை நமக்கு உருவாக்கி கொடுத்துள்ளான். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அழகான முறையிலே, ராகத்தான முறையிலே, நிம்மதியான முறையிலே நம்முடைய வணக்கங்களை, இபாதத்துகளை செய்வதற்காக பல யோசனைகளை முன்வைத்து அற்புதமான முறையிலே நமக்கு பள்ளிவாசல்களை உருவாக்கி கொடுத்துள்ளார்கள். இன்றைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கியாமத்து நாள் வரை அல்லாஹ்வுடைய வீடுகள் உருவாகி கொண்டேதான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. யாரும் அதை குறைக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ரப்புல் ஆலமீன் அவன் நினைத்தால் மட்டும்தான் உலகத்தில் எதையும் மாற்ற முடியும் என்ற முழு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். சங்கீத திருவிழா இன்றைக்கு பல இடங்களிலே அல்லாஹுடைய வீடுகள் எவ்வளவு சிரமத்திற்கும் சோதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை, இறை இல்லங்களை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதிலே வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், பள்ளிவாசல்களுடைய சிறப்புகளை நாம் விளங்கி உணர்ந்து அதனுடைய கண்ணியத்தை முறையாக முழுமையாக அந்த பள்ளிவாசலுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து அதை நாம் முழுமையாக பராமரித்து வந்தால் மட்டும்தான் கியாமத்து நாள் வரை இறை இல்லங்களாகவே இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது மாற்றாருடைய இல்லங்களாக மாறிப்போவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சங்கீதர்களுடைய பள்ளிவாசல்களுடைய சிறப்புகளை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி உள்ளார்கள். எண்ணற்ற சிறப்புகளை பள்ளிவாசலுக்கு பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் சொன்ன ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பள்ளிவாசலோடு யார் அதிக தொடர்புடையவராக இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் கண்டால் இறை நம்பிக்கையாளர் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார். யார் பள்ளிவாசலுக்கு அதிகமாக போய் வந்து கொண்டிருக்கின்றார்களோ, பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக தங்களுடைய வணக்க வழிபாடுகளை பள்ளிகளில் நிறைவேற்றக்கூடியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் கண்டால் இறை நம்பிக்கையாளர் அவர், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர் என்று நீங்கள் சாட்சியம் சொல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னதாக அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கவலைகளை போக்கக்கூடிய அற்புதமான இடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசலை வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய எல்லா காரியங்களுக்கும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளுக்கும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு முழுமையான முன்னேற்பாடாக
வழிகாட்டியாக திகழக்கூடியது நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, நம்முடைய கவலைகளை போக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்கி சந்தோஷமான நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை தரக்கூடிய இடம் பள்ளிவாசல் மட்டும்தான். வேறு எங்கே நாம் தேடினாலும் அது கிடைக்காது. ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியிலே மஸ்ஜித் நபவியிலே ஒரு நாள் அமர்ந்திருக்கின்றார்கள். தொழுகை நேரம் அல்லாத நேரத்திலே ஒரு நேரத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். பெருமானார் நண்பகல் நேரத்திலே மஸ்ஜித் நபவிக்கு வருகை தந்த பொழுது அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றார்கள். என்ன அபூ உமாமா, தொழுகை நேரம் இல்லையே, இது இடைப்பட்ட நேரத்திலே இந்த பள்ளியில் வந்து அமர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன? அதிலும் குறிப்பாக உன்னுடைய முகம் வாட்டமாக கவலையோடு நீ காணப்படுகின்றாய். உன்னுடைய முகத்திலே கவலையை நான் பார்க்கின்றேன். என்ன காரணம்? தொழுகை இல்லாத நேரத்திலே நீ கவலையோடு பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்திருப்பதற்குரிய காரணம் என்ன என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு குடும்பத்திலே நிறைய நபர்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, மனைவி மக்கள் எல்லாம் பெரிய குடும்பத்தை சார்ந்தவன் நான். என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய கடன் சுமைகள் அதிகமாக இருக்கின்றது, கவலைகள் அதிகமாக இருக்கின்றது, நிறைய கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் எல்லாம் என்னை மிக துரத்தி கொண்டே இருக்கின்றது, கடன் சுமை அதிகமாக இருக்கிறது, என்னால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த கவலையிலே கடன்காரர்களின் தொல்லைகள் அதிகமாக நான் பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடலாம் என்று வந்து அமர்ந்திருக்கின்றேன். ஏதாவது ஒரு வழியை அல்லாஹ் காட்ட மாட்டானா என்று அல்லாஹ்விடத்திலே முழு நம்பிக்கை வைத்தவனாக நான் பள்ளியில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் என்று தான் இருக்கக்கூடிய காரணத்தை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் பெருமானாரிடத்திலே. பெருமானார் சொல்லி சிரித்துவிட்டு சொன்னார்கள், அபூ உமாமா, உனக்கு ஒரு துஆவை நான் கற்றுத் தருகின்றேன், நீ அதை வளமையாக ஓதிக்கொண்டு வா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சுமைகளும் தீர்ந்துவிடும், கஷ்டங்களும் தீரும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்று சொல்லக்கூடிய சுமார் 6-8 வார்த்தைகளை கொண்ட இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுத் தருகின்றார்கள். பெருமானார் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் யா அல்லாஹ் எனக்கு நீக்கிக் கொடு, எனக்கு பாதுகாப்பு கொடு. ஹம் ஹுஸ்ன் என்று சொன்னால் கவலை, கஷ்டம், அதிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி பெருமானார் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஜுபுனி வல் புகுல், கஞ்சத்தனத்தை விட்டும் கோலத்தனத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடு. அதே போல அடுத்து பெருமானார் சோம்பேறித்தனத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பை கொடு என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்கின்றார்கள், மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், கடன் சுமையை விட்டும் மனிதர்களின் அடக்குமுறையை விட்டும் யா அல்லாஹ் எனக்கு நீ பாதுகாப்பு கொடு என்ற இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுத் தருகின்றார்கள். சுமார் 2-3 வரிகள் கொண்ட துஆ. அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள், பெருமானார் இந்த துஆவை கற்றுக் கொடுத்த பிறகு அதை மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு நான் அதிகமாக அதை ஓதிக்கொண்டே இருந்தேன். அதை ஓத ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில கடன் சுமைகள் எல்லாம் நீங்கிவிட்டது. பொருளாதாரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகுந்த அபிவிருத்தி எனக்கு கொடுத்தான். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் எல்லாம் நீங்கி என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிவிட்டதை நான் உணர்ந்தேன் என்று அனுபவித்தேன் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்துக் கொடுக்கின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, இது போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு மையமாக மஸ்ஜித் நபவியை, அல்லாஹ்வுடைய வீட்டைத்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால் முதலாவதாக செல்லக்கூடிய இடம் வேறு, கடைசியாக வந்து சேரக்கூடிய இடம் பள்ளிவாசல். முதலில் எங்கே நாம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமோ அங்கே வருவது கிடையாது. மாறாக எங்கே கடைசியாக செல்ல வேண்டுமோ, பிரச்சனைகள் எல்லாம் முற்றி போய் வேறு விதமாக செல்லும் நேரத்திலே செல்ல வேண்டிய இடத்திற்கு நாம் சென்று நிற்கின்றோம். முதலாவதாக எல்லாவற்றையுமே மாற்றி செய்யக்கூடியவர்களாக மனித சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும், சிரமங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் அத்தனைக்கும் முழுமையான தீர்வை நாம் எங்கே தேட வேண்டும்? பள்ளிவாசலில் அல்லாஹுடைய வணக்கத்திலே வந்து அமர்ந்து, அல்லாஹுடைய வீட்டிலே வந்து அமர்ந்து அதற்குரிய தீர்வை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெளியில் தேடினால் கண்டிப்பாக கிடைக்காது. இன்னும் ஹதீஸிலே பார்க்கின்றோம், சஹாபாக்களுடைய கவலைகளை, சஹாபாக்களுடைய குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால் அதற்கும் அவர்கள் எங்கே சென்று ஓய்வெடுப்பார்கள்? பள்ளியிலே மஸ்ஜித் நபவிக்குத்தான் சொல்லுவார்கள்.
ஒரு தடவை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு சென்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே தன்னுடைய மகளிடத்திலே நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட நேரம் ஆகியும் கூட தங்களுடைய அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வராததை கண்டு கண்மணி நாயகம் அவர்கள், என்ன ஃபாத்திமா, உங்களுடைய வீட்டுக்காரர் காணவில்லை, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, இன்னும் வீட்டுக்கு வரவில்லையே என்று கேட்ட பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொறுமையாக சொன்னார்கள். குசு குசுவென்று லேசான சப்தத்தோடு சொன்னார்கள். காரணம், நடந்த பிரச்சனை எப்படி. பிரச்சனைகளை முழுமையாக சப்தமிட்டு சொல்ல மாட்டார்கள் பெண்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இருவருக்கும் சற்று வாக்குவாதம் வந்து 2 பேருக்கும் சண்டை வந்துவிட்டது. என்னிடத்திலே கோபம் கொண்டவர்களாக என்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அவர்கள் வெளியே போய்விட்டார், போனவர் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணவில்லை, இதுவரை அவர் வீட்டுக்கு வரவில்லை என்று அருமை மகள் சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கோபத்தோடு சொன்னார்கள், என்ன ஃபாத்திமா, என்னுடைய மருமகனை நீ சாதாரணமான ஆளாக நீ நினைத்து விட்டாயா? உன்னுடைய கணவனை நீ எப்படி கண் கொண்டவன் இடத்திலே நீ கவலை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லித் தரவில்லையா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை சத்தமிட்டு விட்டு தங்களுடைய கணவன்மார்களை மனைவிமார்கள் எவ்வளவு பிரியத்தோடு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய எல்லா விஷயங்களையும் எவ்வளவு கேர் எடுத்து பார்த்துக் கொள்ள வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும் என்ற விஷயங்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிவிட்டு, என்னுடைய மருமகன் சாதாரணமான ஆள் இல்லை, நீ அவர்களை சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது, சொர்க்கத்து வாலிபர்களிலே மிக முக்கியமான இடத்தை பெறக்கூடியவர் அலி என்று சொல்லிவிட்டு சஹாபி அவர்களே தன்னுடைய மருமகனை தேடுவதற்காக ஒரு சஹாபியை அனுப்புகின்றார்கள். அவர் சென்று தேடிவிட்டு வந்து சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மருமகனார் மஸ்ஜித் நபவியிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கின்றார், பள்ளிவாசலிலே படுத்திருக்கின்றார் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக மஸ்ஜித் நபவிக்கு சென்றார்கள். மஸ்ஜித் நபவியுடைய அன்றைய காலம் எப்படி இருந்தது? மண் தரை. ஒரு சோருக்கு அருகிலே மண்ணிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், கவலையோடு படுத்திருக்கின்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை பார்த்து எழுப்புகின்றார்கள், யா அபா துராப், எழுந்திருங்கள். அபா துராப், அபூ துராப் என்று சொன்னால் மண்ணின் மைந்தர் என்று அர்த்தம். மண்ணின் மகனே, நீங்கள் எழுந்திருங்கள், மண்ணெல்லாம் உங்கள் மீது ஒட்டி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி தங்களுடைய மருமகனை பெருமானார் எழுப்பி அந்த மண்களை எல்லாம் துடைத்துவிட்டு தட்டிவிட்டு வாருங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று அவர்களை அழைத்து வந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அதற்காக நாம் பள்ளிவாசலை நாம் சென்ற வாரத்தில் சொன்னது போல அதிகப்படியான அட்வான்டேஜ்களை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். உள்பள்ளியில எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். இத்திகாஃப், ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் இத்திகாஃப் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் உள்பள்ளியில் உறங்குவதற்கும் உண்ணுவதற்கும் அனுமதி உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக எல்லா வீட்டிலும் நாம் பள்ளிகளை மாற்று விதத்திலே எண்ணங்களிலே நாம் பயன்படுத்திவிடக் கூடாது. ஆக அலி ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய கவலையை நீக்கக்கூடிய இடமாக மஸ்ஜித் நபவியிலே வந்து படுத்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். இன்னும் ஹதீஸிலே பார்க்கின்றோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு தடவை கடைவீதிக்கு சென்று நின்று கொண்டு மக்களை எல்லாம் பார்த்து அழைப்பு கொடுக்கின்றார்கள். என்ன எல்லாம் இங்கே இருக்கிறீங்க, மக்கள் எல்லாம் இங்கே நீங்கள் இருந்து கொண்டு உலகத்துடைய பொருட்களை எல்லாம் வாங்க விற்க இருக்கின்றீர்கள், உலகத்துடைய துனியாவுடைய பொருட்களை எல்லாம் வாங்குவதும் இருக்குமாக நீங்கள் இருப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அங்கே பள்ளிவாசலிலே நபியுடைய சொத்துக்கள் எல்லாம் பங்கிடப்படுகின்றன, நபியுடைய சொத்துக்கள் எல்லாம் பங்கிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் இங்கே துனியாவுடைய பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது மக்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார்கள். மஸ்ஜித் நபவியிலே பங்கிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, பெருமானாருடைய சொத்துக்கள் எல்லாம் பங்கிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்தில் சொல்ல எல்லா மக்களும் கூட்டமாக ஓடினார்கள் மஸ்ஜித் நபவியை நோக்கி. சென்றவர்கள் உடனே திரும்பி வேகமாக விரைந்து வந்தார்கள். அவர்கள் வருவதை எதிர்பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைவீதியிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். போனவங்க எப்படி திரும்பி வருவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். போன வேகத்திலே மீண்டும் திரும்பி வந்த மக்கள் எல்லாம், என்ன நீங்க அறிவாளி மாதிரி நினைத்தீர்கள், ஆனால் நீங்கள் அறிவில்லாதவரை போன்று பேசுகின்றீர்களே, பெருமானாருடைய சொத்துக்கள் எல்லாம் பங்கிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னீர்கள், ஆனால் அங்கு ஒரு சொத்தும் பங்கிடப்படவில்லையே, எந்த பொருளும் இல்லை, அங்கே எங்களை எல்லாம் நீங்கள் ஏமாற்றுகின்றீர்களா என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மக்கள் எல்லாம் கோபப்பட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கேட்டார்கள், அங்கே என்ன யாரெல்லாம் இருக்கின்றார்கள் பார்த்தீர்களா? ஆம், சில நபர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் கொஞ்சம் 4-5 பேர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டும் அந்த குர்ஆனை ஒருவர் ஓதி பிறர் ஓத கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர்
மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டு அதை கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் வணக்க வழிபாடுகளிலே தொழுது கொண்டு நபிலான தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் பார்த்தோம். பெருமானாருடைய சொத்துக்கள் எல்லாம் பங்கிடப்படவில்லை என்று சொன்ன பொழுது நீங்கள் பார்த்தீர்களே, அதுதான் பெருமானாருடைய சொத்துக்கள். அனந்தர சொத்துக்கள் என்று சொன்னால் பெருமானார் இந்த உலகத்திலே விட்டு சென்ற சொத்துக்கள் எது? அவர்கள் அந்த பள்ளி வாசல்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான வழிமுறையை நமக்கு சொத்துக்களாக விட்டு சென்றிருக்கின்றார்கள். பள்ளி வாசல்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், நஃபிலான தொழுகைகளை இபாதத்துகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, தீனை, கல்வியை, மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் நாம் இருக்க வேண்டும். இதுதான் பெருமானாருடைய அனந்தர சொத்துக்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆக சங்கீக்கிறவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே விட்டு சென்ற சொத்துக்கள் என்று சொன்னால் இதுதான். பள்ளி வாசல்களிலே பெருமானார் நமக்கு காட்டிக் கொடுத்த அழகான வழிமுறைகள். சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக குழு குழுவாக அமர்ந்து இந்த அமல்களைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஹதீஸிலே பார்க்கின்றோம். இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லித் தருகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பள்ளிவாசலிலே 2 குழுவை கண்டார்கள் பெருமானார். 2 குழுக்களாக மக்கள் பிரிந்து 2 விதமான வணக்கங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு குழு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் துஆ செய்ய, மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு கூட்டத்தை பார்த்தார்கள், மசாயில்களை, மார்க்க சட்டங்களை, ஹலால் ஹராம்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டு இருந்தார்கள். இதை கண்ட பெருமானார் சொன்னார்கள், 2 குழுக்களும் நன்மையின் மீது இருக்கின்றார்கள். 2 குழுக்கள் செய்வதும் சிறப்பு தான். ஆனால் இதில் எது மிகச் சிறப்பு என்று சொன்னால் இரண்டாவதாக இருக்கக்கூடிய குழுதான். எது மார்க்கத்தை கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் மிக சிறந்த குழுவை சார்ந்தவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், துஆ செய்கின்றோம், அல்லாஹ் நாடினால் கொடுக்கலாம், அல்லாஹ் நாடினால் அதை கொடுக்காமல் தடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கேட்க முடியாது. நான் கேட்டேன் ஏன் கொடுக்கல என்று அல்லாஹ்விடத்தில் போய் நாம் கேள்வி கேட்க முடியாது. நாம் கேட்கும் துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்தால் சிறப்பு, கபூல் செய்யவில்லை என்றால் அது நம்முடைய தலைவிதி என்றுதான் நாம் பொருந்திக் கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்கேள்வி கேட்க முடியாது. அதைத்தான் பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆனால் மார்க்கத்தை யார் கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்களோ நிச்சயமாக இவர்கள் மிக சிறந்த நன்மையின் மீது இருக்கின்றார்கள். உலகத்திலே நம்மை சீர்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது இதுதான், மார்க்க கல்விதான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்க பூங்காக்களை நீங்கள் கடந்து சென்றால் நன்றாக உள்ளே நுழைந்து மேய்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். சொர்க்க பூங்காக்களை, சுவன பூங்காக்களை நீங்கள் கண்டால் கணக்கும் நேரும் பொழுது அதற்குள்ளே நுழைந்து நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பொதுவாக நம்முடைய உயிரினங்களை, ஆடு மாடுகளை எல்லாம் நாம் மேய்ப்போம் அல்லவா? நல்ல பசுமையான இருக்கும் இடம் பார்த்து விட்டால் நன்றாக மேய்ந்து கொள்ளும். அதைத்தான் பெருமானார் உதாரணமாக சொன்னார்கள். சுவன பூங்காக்களை, தோட்டங்களை நீங்கள் கண்டால் நன்றாக உள்ளே நுழைந்து மேய்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், சுவன பூங்காக்கள் என்றால் என்ன, அது எது என்று கேட்ட பொழுது பள்ளிவாசல்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். பள்ளிவாசல்களை நீங்கள் கண்டால் உள்ளே நுழைந்து ஏதாவது ஒரு சின்ன வணக்கத்தையாவது நீங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு செல்வதாக இருந்தால் கடைசியாக வீட்டிலிருந்து கிளம்பி மஸ்ஜித் நபவிக்கு வருகை தந்து 2 ரக்காத் சஃபருடைய பயணத்துடைய தொழுகை தொழுது துஆ செய்து விட்டுத்தான் ஊரை விட்டு வெளியே கிளம்புவார்கள். மதீனாவிலிருந்து அவர்கள் வெளியேறுகின்றார்கள் என்று சொன்னால் மஸ்ஜித் நபவியிலிருந்து தான் வெளியேறுவார்கள். மீண்டும் அவர்கள் ஊருக்கு உள்ளே வருகை தந்தால் நேராக மஸ்ஜித் நபவிக்கு வருகை தந்து 2 ரக்காத் நஃபில் தொழுது விட்டு தான் தங்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் அப்படி இருக்கின்றோம்? உடனடியாக நாம் பள்ளிவாசலில் முதலில் எல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக நம்முடைய வீட்டிலிருந்து நாம் கிளம்பி செல்கின்றோம். ஆனால் பெருமானாருடைய அழகான வழிமுறை அதுவல்ல. எப்பொழுதுமே வெளியூருக்கு சென்றாலும் உள்ளே வருகை தந்தாலும் மஸ்ஜித் நபவிதான் பெருமானார் வந்து அடைவார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், பள்ளிவாசல்களுக்கு முளை கம்புகள் உள்ளது. யார் அதிகமாக பள்ளிவாசலிலே தங்களுடைய வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்கின்றார்களோ, அதிகமான தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் எல்லாம் துஆ செய்வார்கள். அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு அவர்களுக்காக துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் துஆ செய்தால் அவர்களுடைய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் மலக்குமார்கள். நம்முடைய ஆமீன், மலக்குமார்களுடைய ஆமீன் நமக்கு கிடைக்க வேண்டுமா? நாம் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிவாசலில் ஒன்று கூடுவதை யார் வழக்கமாக்கி கொள்கின்றார்களோ, இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மலக்குமார்கள் அவர்களுக்காக எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தராமல்
ஏதாவது ஒரு நாளிலே அவர்களுக்கு உடல் நோய் ஏற்பட்டு அல்லது ஏதாவது ஒரு தேவையை நிமித்தமாக பள்ளிவாசலுக்கு அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அவர்களை தேடி வெளியே செல்வார்கள். எங்கே எங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் காணவில்லையே என்று பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்கள் பள்ளிக்கு வராமல் இருந்தால் அவர்களை தேடி மலக்குமார்கள் விரைந்து செல்வார்கள். அவர்கள் நோயுற்றால் அவர்களுடைய நோயை விசாரிப்பதற்காக மலக்குமார்கள் சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு தேவைக்காக வெளியே சென்றால், என்ன தேவைக்கு வெளியே சென்றாலும் அவருடைய தேவையை உடனிருந்து சிறப்பாக மலக்குமார்கள் முடித்துக் கொடுப்பார்கள், தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள். அந்த அளவிற்கு மலக்குமார்கள் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களோடு சேர்ந்து விடுவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்னும் ஹதீஸில் என்ன பார்க்கின்றோம், எந்த நிழலும் இல்லாத அரசுடைய அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது எந்த நிழலும் இருக்காது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு கீழாக சில நபர்களுக்கு அல்லாஹ் இடம் கொடுப்பான். கண்மணி நாயகம் அவர்கள் வரிசையாக நமக்கு சொல்லித் தருவார்கள். சில ஹதீஸ்களிலே 7 நபர்கள் என்று சொல்லுவார்கள், சில நபர்களிலே 10க்கும் மேற்பட்ட நபர்களை கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கெல்லாம் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நிழல் இல்லாத அந்த பெருவெளியிலே அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்திற்கு கீழே, அரிசிக்கு கீழே, நிழலுக்கு கீழே அல்லாஹ் இடம் அளிப்பான் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு நபர் யார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், பள்ளி வாசல்களிலே இறை எல்லங்களிலே தங்களுடைய இதயத்தை தொங்க விட்டவர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார். இதயத்தை தொங்க விடுவது என்று சொன்னால் என்ன? எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய இதயம், நாம் வெளியே எங்கே சென்றாலும் எப்பொழுது தொழுகையுடைய நேரம் வரும், தொழுகைக்கு நாம் பள்ளிக்கு செல்லலாம் என்ற ஆசையிலேயே, பேராசையிலேயே மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். அவர்களை பற்றித்தான் பெருமானார் சொன்னார்கள், அதிகமாக பள்ளிவாசலுடைய சிந்தனையோடு யார் இருக்கின்றார்களோ, நேரம் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் பள்ளிவாசலுக்கு யார் விரைந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழே இடம் தரக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இடம் பெறக்கூடிய நன்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கிக்குரலின் நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்பான், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்கே, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்கே என்று கேட்கும் பொழுது மலக்குமார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், உனக்கு எப்படி பக்கத்து வீட்டுக்காரர்கள் உண்டு? உனக்கு அண்டை விட்டார்கள் உண்டா? ஆம், பள்ளிவாசலை யார் எப்பொழுதுமே வணக்க வழிபாடுகளால் நிரப்பிக் கொண்டிருந்தார்களோ, அதை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் தான் என்னுடைய அண்டை விட்டார்கள். அவர்களை அழையுங்கள், விசாரணை இன்றி அவர்கள் சொர்க்கம் செல்லட்டும் என்று அழைப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலும் நம் எல்லோரையும் சேர்த்து புரிவானாக. சங்கைக்குரலை நாம் இன்னும் ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பள்ளிவாசலை பிரகாசப்படுத்துவது, ஒளிமயமாக ஆக்குவதற்கும் நிறைய சிறப்புகளை நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜித் நபவியிலே நுழைகின்றார்கள். அங்கே ஒரு விளக்கு பொருத்தப்பட்டு பள்ளிவாசலை மிக பிரகாசமாக காட்சி அளிக்கின்றது. பள்ளிவாசல் அந்த ஒளியுடைய விளக்கிலே, விளக்குடைய ஒளியிலே வெளிச்சத்திலே மிக பிரகாசமாக காட்சி அளிக்கின்றது. கண்ட கண்மணி நாயகம் அவர்கள் கேட்டார்கள், யார் இந்த விளக்கை பொருத்தி வைத்தது? இந்த விளக்கை மஸ்ஜித் நபவியிலே பொருத்தி வைத்தது யார்? சஹாபாக்கள் சொன்னார்கள், தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். தமீமுத்தாரி என்ற பெயர் கொண்ட ஒரு சஹாபியுடைய பெயரை சொல்லப்பட்டது. அவர்களை அழையுங்கள், அழைத்து வாருங்கள் என்று பெருமானார் கூறி அழைத்து விட்டு அந்த சஹாபிக்காக துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இவருடைய வாழ்க்கையை நீ பிரகாசமாக ஆக்கி வைப்பாயாக. பள்ளியை பிரகாசமாக ஆக்கினார்கள், இவருடைய வாழ்க்கையை நீ பிரகாசமாக ஆக்கிவிடு. நெருப்பு பற்ற வைத்து இவர் எப்படி நெருப்பை கொண்டு இந்த மஸ்ஜித் நபவியை அவர் இருளையெல்லாம் விரட்டி அடித்தார்களோ, இவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான இருளையும் நீ விரட்டி அடித்துடுவாயாக. நெருப்பை இவர்களுக்கு நீ வசப்படுத்திக் கொடுப்பாயாக என்று பெருமானார் துஆ செய்தார்கள். வரலாறு பார்க்கின்றோம். சங்கீக்குருளே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே, 2ஆம் கலீஃபாவாக பதவியேற்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே மதீனாவிலே தீ பற்றிக் கொள்கின்றது. வீடுகள் எல்லாம் தீப்பற்றி எரிகின்றது. அப்பொழுது தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்கின்றார்கள், வேகமாக உமர் ரலியல்லாஹு ஓடோடி வருகின்றார்கள். கலீஃபா அவர்களே, என்னுடைய வீடும் தீப்பற்றி கொண்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று ஓடோடி வரும் பொழுது, என்ன தமீம் அவர்களே, நீங்களே ஓடி வருகின்றீர்களா? உங்களுக்கு ஏன் இந்த கவலை? நீங்கள் செல்லுங்கள், நெருப்பு உங்களை பார்த்து ஓடும் என்று சொன்னார்கள். அது எப்படி ஓடும் என்று அவர்கள் கேட்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்கள் பள்ளியிலே விளக்கேற்றி வைத்தீர்கள், அப்பொழுது பெருமானார் சொன்ன துஆவை நான் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றேன், நீங்கள் செல்லுங்கள் என்று பெருமானாரிடத்தில் அந்த ஹதீஸை சொல்லி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மேலாடை மேலே போட்டிருந்த துண்டை எடுத்து அப்படியே விசிறி அடிக்க நெருப்பு விரண்டோடியதாக வரலாறுகளை கிதாபுகளிலே நாம் பார்க்கின்றோம். சங்கீக்குருவிலே நெருப்பு தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து விரண்டோடியது என்று சொன்னால் பெருமானாருடைய அற்புதம்
அற்புதமான துவா. அந்த துவா எப்படி கிடைத்தது? பள்ளிவாசலை அவர்கள் பிரகாசமாக ஆக்கினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஆக சங்கிக்குருளே, இது போன்று இன்னும் நிறைய சிறப்புகளை நாம் பார்க்கின்றோம். பள்ளிவாசலுக்குரிய கண்ணியத்தை, மகத்துவத்தை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும். உள்ளே வரும்பொழுது வலது காலை வைத்து வருவது, வெளியே செல்லும் பொழுது இடது காலை வைத்து வெளியே செல்வது, அதற்குரிய துஆக்களை ஓதிக்கொள்வது, உள்ளே நுழையும் பொழுது நஃபிலான இத்திகாஃப், இந்த பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் நஃபிலான இத்திகாஃப் இருப்பதாக நான் நியத்து செய்கின்றேன் என்று நஃபிலான இத்திகாஃபை நியத்தை செய்து கொள்வது, அதே போல ஒழுக்கத்தோடு பள்ளியிலே வந்து அமர்ந்து கொள்வது, மற்றவரிடத்திலே நாம் உலக பேச்சுக்களை பேசாமல் பாதுகாத்துக் கொள்வது என்ற ஒழுக்கங்களை எல்லாம் நாம் பேண வேண்டும். காரணம், உலக பேச்சுக்களை யார் பள்ளிவாசலில் பேசுகின்றார்களோ அவருடைய 40 நாட்களுடைய நன்மைகள் அளிக்கப்பட்டு போய்விடும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நிறைய உலக பேச்சுக்கள் அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை 40 நாட்களுடைய நன்மைகள் அழிந்து போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக சங்கிக்குருளே, இன்னும் ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், நான் உள்ளே வருகை தந்தால் நஃபிலான இத்திகாஃபிலே வருகை தர வேண்டும். தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பள்ளியின் காணிக்கை நஃபில் தொழுகை 2 ரக்காத் நாம் தொழுக வேண்டும். அதே போல வரிசையிலே நாம் நிற்கும் பொழுது, தொழுகைக்காக ஜமாத்திலே நிற்கும் பொழுது சஃப்புகளை நேராக நெருக்கமாக வாரந்தோறும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய சஃப்புகளை நாம் சரி செய்து நேராக நிற்க வேண்டும். குதிங்கால்களை பார்த்து சஃப்புகளை சரி செய்ய வேண்டும். நாம் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நேரத்தில் பிறரின் தொழுகைக்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடாது. ஹதீஸிலே மார்க்க சட்டம், நமக்கு ஃபிக்ஹ் சட்டம் சொல்கின்றது, ஒருவர் தொழுது கொண்டிருக்கின்றார், பக்கத்திலே அமர்ந்து குர்ஆனை சப்தமிட்டு ஓதுவது கூட கூடாது என்று மார்க்கம் சொல்கின்றது. சங்கிக்குருளே, உபதேசங்கள் நடைபெறக்கூடிய நேரத்திலே அந்த உபதேசங்களை தான் செவிமடுக்க வேண்டுமே தவிர தனியாக அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவதை மார்க்கம் தடுக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கூட்டாக செய்யக்கூடிய அமல்களை கூட்டாகத்தான் செய்ய வேண்டும், தனியாக செய்யக்கூடிய அமல்களை தனித்தனியாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தவறாக மார்க்கத்தை விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளியுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை முழுமையாக விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி அவர்களுடைய பொருத்தத்திற்கும் நெருக்கத்திற்கும் ஷஃபாத்திற்கும் முடிவதாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்திரு புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நிம்மதியாக, சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் குடும்பங்களையும் ஆதரித்தவர்களாக, அரவணைத்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வானம் பூமி ஆபத்திலிருந்தும், மருத்துவமனை சோதனைகள், சிரமங்கள், செலவுகள், கஷ்டங்களிலிருந்தும், எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பலா முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. பிறரிடம் கையெழுந்தாமல், கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹுடைய இறை இல்லமாம் திரு காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.